ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு குழுக்குழுன்னு இதமான மேங்கோ ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் முடிய போகுது. மாம்பழத்தை வச்சு எதனா ஒன்று சீக்கிரம் என்னெல்லாம் பண்ணிடணுமே அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி மேங்கோ குச்சி மேங்கோ ஐஸ்கிரீம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வந்து மேங்கோ குச்சி ஐஸே போடுறோங்க இன்றைக்கி வீட்லேயே. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாது. மாம்பழம், பால், சக்கரை இந்த 3 வச்சு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். ஈஸி. நல்ல மாம்பழமாக பார்த்து ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. நான் எடுத்ததில் ஒரு 4-5 வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் வீட்டில் நிறைய இருந்துச்சு, அதில் எடுத்து அரிஞ்சிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை வாஷ் பண்ணிக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு சதைப்பகுதி நல்லா உள்ள மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை அழகாக கட் பண்ணிவிட்டு அது சதைப்பகுதி மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துங்க. புளிப்பு இல்லாமல் இனிப்பாக தித்திப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பழமாக எடுத்துங்க. அப்போ தான் மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு நல்லாயிருக்கும். நான் அதே மாதிரி மாம்பழ பழமாக பார்த்து நல்லா எடுத்துக்கிட்டேங்க. ஒரே ஒரு பழம் மட்டும், அந்த மூக்கு பழம்னு சொல்லுவாங்களே, நீட்டப்பழம், அது மட்டும் எடுத்தேன். அது ரொம்ப பழுத்து இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சு பார்த்துங்க. மீடியமாக பழுத்து இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி நார்மல் ஐஸ்கிரீம் போட்டிருப்போம். குச்சி ஐஸ் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு கரண்டியில் நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்துட்டு செஞ்ச வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து, ஈஸி ரெசிபி. அதுக்கும் வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்யலை. இதே மாதிரி தான் பால், மில்க், சுகர், சர்க்கரை அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, இது 3, மாம்பழம், இதை வச்சு வந்துட்டு ஈஸியாக செஞ்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தாங்க கொஞ்சம் டேஸ் ஆகும். ஒரு நைட் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு 6 hours 8 hours வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ஈஸி ரெசிபிங்க. சம்மருக்கு தான் கிடைக்கும், மற்ற டைமில் இது கிடைக்காது. கிடைச்சாலும் அந்த தித்திப்புனஸ், இனிப்பு வந்துட்டு கிடைக்காது. தித்திப்பாக இருக்காது, புளிக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ பால் வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றினேன். சாலிட் பதத்தில் இருந்துச்சு. சாலிடாக இருக்கும்ல, அந்த பதத்தில் இருந்துச்சு பார்த்துங்க. லிக்யூடாலாம் ரொம்ப எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 டம்ளர் அளவு, 1/2 டம்ளர் பால்னால் 1/4 டம்ளர் அளவு வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு மாம்பழம் வந்துட்டு, அதாவது ஒரு பழம் நீட்டு பழம் போட்ட மாதிரி அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சுகர் கம்மியாகிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்போ, அது கூலிங் ஆகுறப்போ அதுக்கு சுகர் தன்மை வந்துட்டு கொஞ்சம் லெஸ் ஆகுங்க. ஸோ வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் மோல்டு வாங்கியிருந்தேங்க. அது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 110 150 ரூபா தான் வாங்கியிருந்தேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்கி ஒரு 2-3 மாதம் ஆச்சு. எதுவுமே செய்யவே இல்லை. ஐஸ் செய்யணும்னு. ஆனால் அந்த சேமியா ஐஸ்லாம் செய்யணும். 90 கிட்ஸ் ஃபேவரட்டெல்லாம் சேமியா ஐஸு, இந்த கிரேப்ஸு அதெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் இந்த ஜவ்வரிசி வச்சுலாம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருங்க. இனிமேட்டு நம்ம மோல்டு அதை எடுக்கிறதுக்கு தான், எடுத்து செய்ய தான் சோம்பேறித்தனம். ஒரு தடவை செஞ்சுட்டுனா நெக்ஸ்ட் நமக்கு வந்து செய்ய தோணிகிட்டே இருக்கும். பார்த்துங்க, சாலிடாக இருக்கா, இந்த அளவு தாங்க நான் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மோல்டில் ஃபுல்லாக ஊற்றியாச்சுங்க. ஊற்றி அதை வந்துட்டு நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. மூடி இருக்கும். ஒரே ஒரு இதில் வந்து அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, மூடிக்கு நடுவில், அது வந்து நம்ம குச்சி கொடுத்துருக்காங்களா, அந்த ஸ்டிக்கு வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி பிடிச்சி சாப்பிட்ணும்ல, அதனால அந்த மாதிரி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி உள்ளே சொருவிடணுங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, வாங்கி 2-3 மாதம் ஆச்சுல்ல, அதில் பாப்பா எடுத்து விளையாண்டதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கை தொலைச்சிட்டா. இதையே நான் கண்டுபிடிச்சி, ஐயோ வாய் ரோல் ஆகிட்டே இருக்குது பார்த்துங்க. கண்டுபிடிச்சி மறைச்சி ட்ராவில் வச்சு இன்றைக்கி எடுத்து செஞ்சிட்ருக்கேங்க. இது நைட்டு செஞ்சிட்ருக்கேன். அவங்களெலாம் தூங்க வச்சுட்டு, ஏன்னா பகல்லாம் அவங்களாம் முழிக்க வச்சுட்டுலாம் நம்மளால் செய்ய முடியாது பார்த்துங்க. ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க. ஒன் டே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் மார்னிங் எடுத்து சாப்பிட போகிறோம். ஒரு 11 o'clock இருக்கும். அந்த வாக்கில் எடுத்தா அவங்க ஒரே குஷியாயிட்டாங்க. பாப்பா இதை பார்த்த உடனே. நான் ஸ்டார்டிங் எடுக்க தான் ட்ரை பண்ணேன். சரி நம்ம எடுத்து வெறும் குச்சி மட்டும் வந்துடுறாமா அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தேன். அழகாக எடுத்தாங்க பார்த்துங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. குளக்குலா உழவுலான்னு இல்லை, நல்லா ஐஸ். அதுவும் ஃபஸ்ட்டை விட செகண்ட் ஒன்று எடுத்தோம் பார்த்துங்க, சூப்பராக வந்துச்சு பார்த்துங்க. அப்படியே ஐஸ் கட்டி எப்படி இருக்கும், இப்போ நம்ம ஐஸ் கட்டி வாங்கி சாப்பிட்டா அந்த கெட்டினஸ்ஸு, அந்த ஐஸ் கட்டி உள்ளே இருக்கும்ல, கடித்து சாப்பிட்டா அந்த மாதிரி நல்லா மாம்பழ ஐஸு, நல்ல ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருந்துச்சு பார்த்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. இந்த சம்மருக்கு அவங்க பாப்பாவுக்கு வச்சு ஐஸையும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஏங்க கொடுங்க, அவள் அழுகுறா. அப்புறம் பார்த்தா அவளுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஆள் சும்மா இருப்பாங்க, ஐஸுன்னா தான் உயிரே விடுறாங்களே, அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஐயோ சாப்பிட்றது ஒரு ரூபாய் வச்சது தான், அம்மா சூப்பர் அப்படிங்களாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி
குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நிறைய ஐஸு வெளில வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம வெளில வாங்கி கொடுத்து பழகிட்டோன்னா வெளில போகிறப்பெல்லாம் ஐஸ் 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 ஐஸ்ன்னு கேட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாங்க. அவங்களுக்கும் நல்லதில்லை. ஏன்னா இப்போ ரெகுலராக வந்துட்டு டான்சில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வருதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே டான்சில் வந்துடுது. பாப்பா வயசு பாப்பாவோட சின்ன வயசுலலாம் டான்சில் வந்துடுது. ரொம்ப வந்து இந்த மாதிரி கூலிங்கான ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்காதீங்க தயவுசெய்து. எப்போனா ஒரு தடவை இந்த சீசன் டைம்லையோ இல்லாட்டி ஒரு 4 மாதம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி ஐஸ் செஞ்சு கொடுங்க. இப்படி மாதம் கூட செஞ்சு தருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டிலே ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. கடையில் வந்துட்டு வாங்கி கொடுக்காதீங்க. பார்த்துங்க, அப்பாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க நம்மளை பார்க்க விட்டு. நம்ம சின்ன வண்டை வச்சுக்கிட்டு நம்ம தாலாட்டு பாடிக்கிருக்கோம். இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஃபோனை கேட்டாங்க. சரி செல்ஃபி மூடில் போட்டு கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே கேமரா எங்கே இருக்குன்னு கூட தெரியல, ஏதோ குத்து மதிப்பாக பார்த்துக்கிட்டே அந்த அம்மா சாப்பிட்றாங்க. சூப்பர் ஜாலின்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.